வெல்கம் டு ஆயுள் அழகு சேனல். நான் தான் உங்களோட திவ்யா காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நீம் சோப் கோல்ட் ப்ராசஸ் மெத்தடில் எப்படி பண்ண போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்ட மாதிரி ப்ரைஸ் ஃபிக்ஸிங் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. இந்த வீடியோவில் என்னென்னலாம் நீங்கள் கற்றுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லையும் வாட்டரை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு கற்றுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதோட பெனிஃபிட்ஸு, 100% கோகோனட் ஆயில் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நான் செஞ்சு காட்டுவேன். அதை தவிர்த்து மல்டிபிள் ஆயில் ட்ரை ஸ்கின்க்கும் நார்மல் ஸ்கின்க்கும் இதே நீம் சோப்பு எப்படி கஸ்டமைஸ் பண்ணணும், சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு எப்படி கஸ்டமைஸ் பண்ணணுன்ற ஃபார்முலேஷன் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். அதே மாதிரி பிஹெச்சோட சோப் பிஹெச் எவ்வளோ இருக்கணும், அது என்ன மாதிரி பேக்கேஜ் பண்ணால் நல்லாயிருக்கும், அந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஃபைனலாக ப்ரைஸ் ஃபிக்ஸிங், அதாவது ஒரு ஸ்கின் டைப்புக்குமே ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். அது எதனால் எந்த மாதிரி நம்ம ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்றதும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு சோப் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுப்போம். இந்த காஸ்டிக் சோடா வச்சு எதனால் சோப் உருவாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஆயிலும் காஸ்டிக் சோடாவும் சோப்பாக மாறுது. எதனாலனா ஆயிலில் இருக்க ஃபேட்டி ஆசிட்ஸும் இந்த காஸ்டிக் சோடாவில் இருக்க அல்கலீனும், ஸோ ஆசிடும் அல்கலீனும் கம்பைன் ஆகும்போது நியூட்ரல் ஆகுது. அந்த இடத்துல சாப்பானிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்குது. அதன் மூலயமா நமக்கு சோப்பு கிடைக்கிது. இப்போது சோப்பிங் ரூல்னு சில விஷயம் இருக்குது. அதில் முக்கியமான 2 விஷயம் பார்த்திங்கன்னா, 33% கோகோனட் ஆயில் மட்டும் தான் ஒரு சோப்புக்கு யூஸ் பண்ணணும். அதே மாதிரி சூப்பர் ஃபேட்டுன்றது 1 to 7% தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு சோப் ரூல். இது வந்து ரொம்ப ஜென்ரலாக எல்லா சோப்புக்கும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ரூல். பட் இதை தவிர்த்து நம்ம 100% கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு என்னென்ன ஃபார்முலேஷன் மாற்றினா அந்த சோப்பு பெஸ்ட்டாக வரும் ரிசல்ட்டு அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். சூப்பர் ஃபேட்டு லை டிஸ்கவுண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போது எதனால் 33% ஆஃப் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணணும், 100% யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். கோகோனட் ஆயிலை நம்ம நார்மலாக அப்படியே எடுத்து ஸ்கின்னில் தடவுறோம் அப்படின்னா மாய்ஸ்சர் நமக்கு நிறையா கொடுக்கும். இதுவே நீங்கள் காஸ்டிக் சோடா கூட சேர்க்கும் போது அதில் கிளென்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாகிடும். கிளென்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாகும் போது நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்க டர்ட்ஸ், இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னில் இருக்க மாய்ஸ்சரையும் ரிமூவ் பண்ணிடும். எப்போது அதிகபட்சமான கோகோனட் ஆயில் மட்டும் நம்ம யூஸ் பண்ணி ஒரு சோப் செய்கிறோம் அப்படின்னா, ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஸ்கின் ட்ரை ஆகும். ஆல்ரெடி ட்ரை ஸ்கின் இருக்கவங்க இந்த சோப் யூஸ் பண்ணால் இன்னும் ரொம்ப ட்ரை ஆகி அவங்களுக்கு இச்சிங், இரிட்டேட்டிங்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரீசனுக்காக தான் இந்த சோப்பிங் ரூல் வந்து போட்டிருக்காங்க. அப்போ கிளென்சிங்காக மட்டும் தான் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம சோப்பு நல்லா நுரைக்கவும் செய்யும், அதே சமயம் கெட்டியாகவும் ஆகிறதுக்கு கோகோனட் ஆயில் ஒரு ரொம்பவே பேசிக்கான ஒரு ஆயில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ரீசனுக்காகவும் நம்ம கோகோனட் ஆயில் சூஸ் பண்ணுவோம். இப்போது காஸ்டிக் சோடா எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். காஸ்டிக் சோடா தான் இருக்கிறதுலேயே நம்ம சோப்பு செய்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டு. காஸ்டிக் சோடாவை சோடியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து அதிகமாக அமிலத்தன்மை இருக்கனால நம்ம கையில் டைரெக்டாக தொட்டோம் அப்படின்னா எறும்பு கடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி எரிச்சல் உண்டுபடுத்தும். ஸோ அது கொஞ்சம் அதிகமாக பட்டுருச்சு அப்படின்னா ரொம்பவே ஸ்கின் வந்து இரிட்டேட் ஆகும். ஸோ அதனால் டைரெக்டாக நம்ம அதில் ஒர்க் பண்ணக்கூடாது. க்ளவுஸ், ஐ காகல், ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ் அந்த மாதிரியான சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் நம்ம பண்ணிட்டு தான் காஸ்டிக் சோடாவில் நம்ம ஒர்க் பண்ணணும். இப்போது இது ஹெல்ப் பண்ணுறதுனால தான் நமக்கு அந்த இடத்துல சாப்பானிஃபிகேஷன்ற ப்ராசஸ் நடக்குது. அதன் மூலயமா நமக்கு சோப்பு வந்து ஃபார்ம் ஆகுது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா நீம் லீஃபை பொறுத்த வரைக்கும் நம்மளோட எக்ஸஸ் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணி போர்ஸை டைட்டன் பண்ணி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆக்னிக்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ரெமெடினா அது நீம் தான். அது மட்டும் இல்லாமல் ஆக்னி மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், சிக்கன் பாக்ஸே நம்ம வந்தால் கூட ட்ரெடிஷ்னலாக நீம் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த அளவுக்கு நீமில் வந்து ஸ்கின் ப்ராப்ளமை க்யூர் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது.
இப்போது 100% கோகனட் ஆயிலுக்கு எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். கோகனட் ஆயில் டோட்டலாக நான் 300 கிராம் எடுத்திருக்கேன். இதில் எவ்வளோ இந்த 300 கிராம் ஆஃப் ஆயிலுக்கு எவ்வளோ கிராம் காஸ்டிக் சோடா வேணும் அப்படின்றது தான் இப்போது பார்க்க போகிறோம். அதுக்கு அமௌண்ட் ஆஃப் ஆயில் இன்ட்டு சாப் வேல்யூ பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் காஸ்டிக் சோடா தேவை அப்படின்றது நமக்கு கிடச்சிரும். இப்போ இந்த சாப் வேல்யூ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 கிராம் ஆஃப் ஆயில் சோப்பாக மாறுறதுக்கு எத்தனை கிராம் ஆஃப் காஸ்டிக் சோடா தேவை அப்படின்றது தான் சாப் வேல்யூ. அதாவது 0.191 கிராம் காஸ்டிக் சோடா இருந்தது அப்படின்னா நமக்கு 1 கிராம் ஆஃப் கோகனட் ஆயில் சோப்பாக மாறும் அப்படின்றது தான் இதோட அர்த்தம். அதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்திங்கன்னா 57.3 கிராம். அதாவது 300 கிராம் கோகனட் ஆயில் சோப்பாக மாறுறதுக்கு 57.3 கிராம் வந்து நமக்கு காஸ்டிக் சோடா தேவைப்படுது. இப்போது நமக்கு 300 கிராம் ஆஃப் ஆயிலையும் சோப்பாக மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கின்லாம் ட்ரை ஆயிரும், மாய்ஸ்சர்லாம் போயிடும். ஸோ அந்த ரீசனுக்காக நம்ம கோகனட் ஆயிலை கொஞ்சம் சோப்லேயே இருக்க மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும், காஸ்டிக் சோடாவை கம்மி பண்ணால் சோப்பாக மாறாது, அந்த ஆயில் வந்து சோப்பாக மாறாது. ஸோ அதுக்காக 20% ஆஃப் ஆயிலை நான் லைட் டிஸ்கவுண்ட் பண்ணுறேன். லையை கம்மி பண்ணுறதன் மூலிமா நமக்கு 20% ஆஃப் ஆயில் அதில் இருக்குல்ல. ஸோ இதனால தான் இதை லைட் டிஸ்கவுண்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் சூப்பர் ஃபேட்னு சொல்லுவாங்க. அதுக்கான ஃபார்முலா பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்க காஸ்டிக் சோடா அமௌண்ட்லேருந்து 20% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 57.3 இன்ட்டு 20/100 போடணும். இதுவே 10%னா 10/100ன்னு போடணும். அது ஈக்குவல் டு 11.46 தான் வந்து 20% நமக்கு அந்த 57.3 கிராம்லேருந்து 20% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது இந்த 11.46 வந்து ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்க காஸ்டிக் சோடாவோட வேல்யூ இருக்குல்ல 57.3, அதோட மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ தான் ஃபைனலாக நம்ம எடுக்க போகிற காஸ்டிக் சோடாவோட அமௌண்ட்டு. அதுதான் 45.84 கிராம். இதை தான் ஃபைனலாக நம்ம எடுக்க போகிறோம். இப்போது இந்த அமௌண்ட் ஆஃப் காஸ்டிக் சோடாக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தேவை அப்படின்றத பார்க்கலாம். வாட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு 6/16 இன்ட்டு அமௌண்ட் ஆஃப் ஆயில், அதுதான் நமக்கு 300. ஸோ இதோட வேல்யூ எவ்வளோ வருது பார்த்திங்கன்னா 112.5 தான் ஃபைனலாக நமக்கு கிடைக்கிற வாட்டரோட வேல்யூ. நம்ம ஆல்ரெடி காஸ்டிக் சோடாவோட அமௌண்ட்டை கம்மி பண்ணியாச்சு, லைட் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கோம் 20%. ஸோ இப்போ வாட்டரை மட்டும் 300 ml ஆஃப் ஆயிலுக்கு தேவையான வாட்டர் எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னா நம்மளோட பேட்டரில் வாட்டர் அதிகமாகிடும். அப்படி வாட்டர் அதிகமாச்சுன்னா நம்மளோட சோப் வந்து ரொம்ப சாஃப்டாக ஆயிரும், அது ஹார்டன் ஆகாது. ஸோ அந்த ரீசன்காண்டி நான் வாட்டரையுமே 20% டிஸ்கவுண்ட் பண்ண போகிறேன். வாட்டர் டிஸ்கவுண்ட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்க வாட்டரோட வேல்யூ இன்ட்டு 20/100. வேல்யூ எவ்வளோ 20% 112.5ல் 20% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22.5. அதை நம்ம இனிஷியலாக கண்டுபிடிச்ச வாட்டரோட மைனஸ் பண்ணால் 90 கிராம் தான் நமக்கு ஃபைனலாக கிடைக்கிற வாட்டரோட அமௌண்ட்டு. ஃபைனலாக என்னென்ன இன்க்ரீடியண்ட் எவ்வளோ கிராம் ஃபார்முலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துடலாம். காஸ்டிக் சோடா 45.84 கிராம், வாட்டர் 90 கிராம், கோகோனட் ஆயில் 300 கிராம், எசென்ஷியல் ஆயில் 9 கிராம், நீம் பவுடர் 6 கிராம். இந்த இடத்துல எசென்ஷியல் ஆயில் நான் பேசில் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த எசென்ஷியல் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சோப் வந்து எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு 200 கிராம் ஆஃப் வாட்டர் வந்து நான் ஊற்றிக்க போகிறேன். ஊற்றிட்டு அது கூட ஃப்ரெஷ்ஷான நீம் லீவ்ஸை வந்து போடுறேன். உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கொழுந்து கிடைக்குதோ, கொழுந்து இலையாக கிடைக்குதோ யூஸ் பண்ணிக்கோங்க, அது இன்னும் பெட்டராக இருக்கும். நமக்கு ஒரு கலருமே கொடுக்கும் வாட்டருக்கு. இந்த மாதிரி ஃப்ரெஷ் லீவ்ஸ் போட்டாச்சு. போட்டுட்டு இதை நல்லா பாயில் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லைட் க்ரீன் கலரில் எக்ஸ்ட்ராக்ட் கிடைக்கும். ஸோ இதை வந்து நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த ஆறுன எக்ஸ்ட்ராக்டில், நீம் எக்ஸ்ட்ராக்டில் தான் நம்ம வந்து காஸ்டிக் சோடா மெஷர் பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து டிசால்வ் பண்ண போகிறோம். ஒன்ஸ் காஸ்டிக் சோடா வந்து நம்ம அந்த நீம் எக்ஸ்ட்ராக்டோடு டிசால்வ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும். கலர் கிட்டத்தட்ட ஒரு ஆரஞ்சு கலரில் மாறிடும். நமக்கு காஸ்டிக் சோடா ஃபுல்லாக டிசால்வ் ஆக ஆக காஸ்டிக் சோடா வந்து இந்த ஒரு
இது மட்டும் ரொம்ப கெட்டியாக இருந்தது. ஸோ கெட்டியாக இருக்கிறதெல்லாம் நம்ம உடச்சி போடணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் கிடையாது. அப்படியே நீங்கள் போட்டிங்கனாலே அது கொஞ்சம் நேரத்தில் டிசால்வ் ஆயிரும். கம்ப்ளீட்டாக காஸ்டிக் சோடா வந்து எனக்கு டிசால்வ் ஆகிடுச்சு. அதே மாதிரி மிக்ஸ்சரும் ரொம்பவே சொல்யூஷனும் ரொம்பவே நல்லா கூல் ஆகிடுச்சு. இப்போது நான் இதில் கோகனட் ஆயில் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட இந்த டிசால்வ் ஆன சொல்யூஷனை நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஏன் ஃபில்ட்ரு பண்ணுறேன் அப்படின்னா, இது கொஞ்சம் கலராக இருக்குது. ஸோ கீழே ஏதாவது டிசால்வ் ஆகாமல் தங்கியிருக்கான்றது நமக்கு தெரியாது. ஸோ அந்த ரீசன்காண்டி சேஃபர் சைட் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா டிசால்வ் ஆகாத குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் இருந்ததுன்னா நமக்கு ஃபில்ட்ரு ஆகிடும். அந்த ரீசனுக்காக ஃபில்ட்ரு பண்ணுறோம். இஃப் இன்கேஸ் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணாமல் ஊற்றிட்டீங்க, அதில் காஸ்டிக்ஸோட டிசால்வ் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அது ஸ்கின்னில் படும்போது கொஞ்சம் இரிட்டேட் ஆகும். ஸோ அதனால் நம்ம சோப் யூஸ் பண்ணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஸோ இதை வந்து நான் பிளெண்ட் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். பிளெண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு தின் ட்ரேஸ் இந்த ஆயில் ரெசிப்பியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரேஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ பயப்பட வேண்டாம். நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தின் ட்ரேஸில் இருக்கும் போது மேலே மட்டும் ரொம்ப லைட்டான ஆயில்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். அந்த டைமில் நம்ம நீம் பவுடர் ஆட் பண்ணுவோம். மேலே லேசாக எண்ணெய் மிதக்கிற மாதிரி இருக்குல்ல இந்த ஸ்டேஜில். ஸோ நான் நீம் பவுடர் அதுக்கப்புறம் எசென்ஷியல் ஆயில் போட்டு பிளெண்ட் பண்ணும்போது எனக்கு பேட்டர் மீடியம் ட்ரேஸ்க்கு வந்துடும். நீம் பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ஸ்க்ரப்பு மாதிரி இருக்க ஒரு நீம் பவுடர். அந்த நீம் பவுடர் வந்து எங்கேயுமே லம்ப் மாதிரி நிற்கக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளெண்ட் பண்ணணும். பிளெண்டிங்குமே ஒரு டெக்னிக் தான். கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் நமக்கு பேட்டர் வந்து கரெக்டாக வரும். ஸோ நீங்கள் ஒரே ஸ்பீடாக நீங்கள் பிளெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் பேட்டர் ரொம்ப திக்காயிரும், நீங்கள் போர் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக பார்த்து பண்ணுங்கள். நம்மளோட லையும் ஆயிலும் மிக்ஸ் ஆகுதான்றதை நோட் பண்ணணும் நீங்கள். அதுக்கு அடுத்தது நம்மளோட பவுடரும் டிசால்வ் ஆகுதான்றதை நோட் பண்ணணும். பவுடர் எனக்கு கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் எசென்ஷியல் ஆயில் ஊற்றிட்டு திரும்பவும் பிளெண்ட் பண்ணுறேன். பிளெண்ட் பண்ணிவிட்டு நல்லா அப்பானிஃபை ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மோல்டை ரெடி பண்ணிக்கலாம். ரப்பிங் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணி, கண்டிப்பாக ரப்பிங் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணுங்கள். அப்போ தான் ஏதாவது கண்டாமினேஷன் நமக்கு ஆகாமல் இருக்கும். ஸோ தட் நம்மளோட சோப் வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி போர் பண்ண உடனே நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணணும் ரப்பிங் ஆல்கஹால். அப்போ தான் வந்து சோடா ஆஷ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் நமக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்ல ஒரு டார்க் க்ரீன் மாதிரி தெரியுதுல. பட் நமக்கு எடுக்கும் போது அந்த ஸ்க்ரப் மாதிரி இருக்கனால அது அடியில் செட்டில் ஆகிடுது. க்ரீன் கலரு செட்டில் ஆகிட்டு நமக்கு ஒரு டபுள் கலர் சோப் மாதிரி கிடைக்குது. இது அன்மோல்ட் பண்ணும்போது பாருங்கள். இப்போ ரப்பிங் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரே பண்ணுறது மூலிமா சோடா ஆஷ் நமக்கு ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இதை வந்து 1 டேக்கு அப்புறம் பார்த்திங்கனாலே நல்லா சாலிட் ஆகிடுச்சு. ஏன்னா கோகனட் ஆயில் அப்படின்றனால சீக்கிரம் ஹார்டன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் டபுள் கலர் நமக்கு கிடைக்கும். கீழே வந்து கொஞ்சம் கொரன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா இது ரொம்ப பவுடர் ஃபார்மில் இல்லை, நீம் பவுடர், அந்த ரீசன்னால். ஸோ மேலே வந்து லைட் கலராக இருக்குது நமக்கு. இந்த சோப்பை வந்து நீங்கள் அன்மோல்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஏதோ ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை ஷெல்ஃப்லேயோ வச்சு க்ளோஸ் பண்ணக்கூடாது. நல்லா காத்தோட்டமாக இருக்கிற இடத்துல நிற்க வைக்கணும். அப்படி நிற்க வைக்கும் போது தான் நமக்கு வந்து அதில் இருக்க காஸ்டிக் சோடாவோட தன்மைலாம் வெளியேறும். ஸோ அப்படி வெளியேறினா தான் நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஆயில் மட்டும் சோப்பில் இருக்கும். நம்ம சோப் யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு இரிட்டேஷனும் இருக்காது. அதே மாதிரி க்யூரிங் டைமுக்கு நீங்கள் விடும்போது ஒரு சோப்பையும் ஒரு டைரெக்ஷனில் ஒரு வீக்குக்கு வந்து மாற்றி வச்சுட்டே இருக்கணும். அப்படி மாற்றி வைக்கும் போது தான் எல்லா சைடில் இருந்தும் நமக்கு காஸ்டிக் சோடா வந்து எவாப்ரேட் ஆகும். இந்த மாதிரி பார்க்கவே அழகாக இருக்குல்ல. நம்ம எந்த ஒரு கலர்ஸும் ஆட் பண்ணலை, டைரெக்டாகவே நமக்கு இந்த மாதிரி டபுள் கலர் கிடச்சிருக்கு. இந்த ரெசிபி வந்து ஆயிலி ஸ்கின்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நார்மல் டு ட்ரை ஸ்கின்க்கு எப்படி ஃபார்முலேட் பண்ணணுன்றது பார்க்கலாம்.
இந்த இதுக்கு வந்து மல்டிபிள் ஆயில் யூஸ் பண்ணுறோம். 1 kgக்கான ஃபார்முலேஷன். ஃபஸ்ட்டு ரைஸ் பிரான் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் விட்டமின் இ அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. இது ஒரு சாஃப்ட் ஆயில், நல்ல ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கும். இது வந்து கிட்டத்தட்ட ஆலிவ் ஆயில் மாதிரி தான். பட் இதை வச்சு 100% சோப் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சோப் வந்து. அடுத்தது பாம் ஆயில். பாம் ஆயில் பார்த்திங்கன்னா நம்மளோட சோப் லேதர் நல்லா கொடுக்கும் கோகோனட் ஆயில் கூட பேர் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் சோப்பை நல்லா ஹார்டன் பண்ணுறதுக்கு இந்த பாம் ஆயில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாம் ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி நெய் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை மெல்ட் பண்ணிவிட்டு தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா ஃபேட்டி ஆசிட்ஸ் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகாது. அடுத்தது பார்த்திங்கன்னா கேஸ்டர் ஆயில். கேஸ்டர் ஆயில் நல்ல ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கும் நம்மளோட ஸ்கின்க்கு. அது மட்டும் இல்லாமல் லேதர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் கேஸ்டர் ஆயில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேஸ்டர் ஆயில் வந்து மினிமம் குவான்டிட்டியில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதிகமான பர்சன்டேஜில் யூஸ் பண்ணிட்டிங்கன்னா சோப் வந்து ரொம்ப கொலன்னு ஆயிரும். இப்போ இதோட கேல்குலேஷன் பார்க்கலாம். கேஸ்டர் ஆயில் 37.5 கிராம், கோகோனட் ஆயில் 247.5 கிராம், ரைஸ் பிரான் ஆயில் 217.5 கிராம், பாம் ஆயில் 247.5 கிராம். மொத்தமாக நான் 750 கிராம் எடுத்திருக்கேன் ஆயிலு. 1 kg சோப் வந்து இதில் நம்ம பண்ண போகிறோம். இப்போது அமௌண்ட் ஆஃப் காஸ்டிக் சோடா எவ்வளோ தேவை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அமௌண்ட் ஆஃப் ஆயில் இன்ட்டு சாப் வேல்யூ. இதில் வந்து ஒரு ஆயிலுக்கான சாப் வேல்யூவும் நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ஆன்சரை 4 ஆயிலுக்கான ஆன்சரையுமே டோட்டல் பண்ணி கிடைக்கிற ஆன்சர் தான் ஃபைனலாக காஸ்டிக் சோடாவோட அமௌண்ட். அதுதான் 128.3 கிராம். இப்போ இந்த காஸ்டிக் சோடாலேருந்து லைட் டிஸ்கவுண்ட் பண்ண போகிறோம். எதுக்காக அப்படின்னா நம்மளோட மாய்ஸ்சர் எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர் கிடைக்கிறதுக்காண்டி. அதே மாதிரி சோப் ரூலிங் படி 1 to 7% சூப்பர் ஃபேட் இருக்கணும். இதில் வந்து நம்ம 5% சூப்பர் ஃபேட் எடுக்கிறோம். அதனால் ஆல்ரெடி கண்டுபிடிச்ச காஸ்டிக் சோடாவோட வேல்யூ இன்ட்டு 5/100 போட்டால் 6.41. இதை மைனஸ் பண்ணி கிடைக்கிற ஆன்சர் தான் 121.89 கிராம். இதுதான் ஃபைனலாக நம்ம எடுக்க போகிற காஸ்டிக் சோடாவோட அமௌண்ட்டு. அடுத்ததாக இதை டிசால்வ் பண்ணுறதுக்கான வாட்டரோட அமௌண்ட்டை கண்டுபிடிக்கலாம். 6/16 இன்ட்டு அமௌண்ட் ஆஃப் ஆயில். இந்த ஃபார்முலா தான் நமக்கு வந்து வாட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கானது. அதை மல்டிப்ளை பண்ணி நமக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்திங்கன்னா 112.5 கிராம் ஆஃப் வாட்டர் தான் நமக்கு தேவை. இதில் எந்த ஒரு வாட்டர் டிஸ்கவுண்ட்டும் நம்ம பண்ண போகிறதில்ல. இப்போ இதோட ஃபைனல் ரெசிபி பார்க்கலாம். கோகோனட் ஆயில் பார்த்திங்கன்னா 247.5 கிராம், கேஸ்டர் ஆயில் 37.5 கிராம், ரைஸ் பிரான் ஆயில் 217.5 கிராம், பாம் ஆயில் 247.5 கிராம், காஸ்டிக் சோடா 121.89 கிராம், வாட்டர் 281.25 கிராம், நீம் பவுடர் 15 கிராம், எசென்ஷியல் ஆயில் 22.5 கிராம். நான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறது பேசியல் எசென்ஷியல் ஆயில். நீங்கள் எந்த எசென்ஷியல் ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு எப்படி ஃபார்முலேட் பண்ணணும் கோல்ட் ப்ராசஸ் சோப்பு, நீம் சோப்புன்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில் 750 கிராம். அமௌண்ட் ஆஃப் லை எப்படி கண்டுபிடிக்கணும், அமௌண்ட் ஆஃப் காஸ்டிக் சோடா எவ்வளோ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 750 இன்ட்டு சாப் வேல்யூ. சாப் வேல்யூ 0.135. இதை மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ஆன்சர் தான் 101.25 கிராம். ஸோ இந்த கிராம் ஆஃப் காஸ்டிக் சோடா நம்ம எடுக்க போகிறதில்ல. இதிலேருந்து நம்ம லை டிஸ்கவுண்ட் பண்ணுவோம், அதாவது சூப்பர் ஃபேட்டு. அதுதான் வந்து இதுலேயுமே ஒரு 8% சூப்பர் ஃபேட்டு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களுக்கு எந்த விதத்துலேயும் லை வந்து அப்படியே சோப்பில் இருந்துடக்கூடாது. அதே மாதிரி மாய்ஸ்சரும் அதிகமாக கொடுக்கணும். இந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு 8% ஆஃப் சூப்பர் ஃபேட் வந்து நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்க அமௌண்ட் ஆஃப் காஸ்டிக்ஸோட 101.25 இன்ட்டு 8/100 போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 8.1. ஸோ அதை மைனஸ் பண்ணி கிடைக்கிறதா 93.15. இதுதான் ஃபைனல் காஸ்டிக்ஸோட அமௌண்ட்டு. அடுத்தது இதோட வாட்டரை பார்க்கலாம். அமௌண்ட் ஆஃப் வாட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு 6/16 இன்ட்டு அமௌண்ட் ஆஃப் ஆயில், அதுதான் 281.25 கிராம். இப்போது நம்ம வாட்டருமே 8% டிஸ்கவுண்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறதே ஆல்ரெடி சாஃப்ட் ஆயில். இதில் வாட்டர் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா ரொம்ப நாள் ஆகும் அது ஹார்டன் ஆகிறதுக்கே. ஸோ அந்த ரீசனுக்காக நம்ம வாட்டர் டிஸ்கவுண்ட் 8% பண்ணுறோம். 281.25 இன்ட்டு 8/100. ஃபைனலாக நமக்கு கிடைக்கிறது 22.5. இதை வந்து நம்ம இனிஷியல் வாட்டர் அமௌண்ட்டோட மைனஸ் பண்ணி கிடைச்சா 258.75 கிராம் தான் நம்ம எடுக்க போகிற வாட்டரோட அமௌண்ட்டு. இப்போ இதோட ஃபைனல் ரெசிபி பார்க்கலாம். இதில் வந்து நான் எந்த ஒரு எசென்ஷியல் ஆயிலோ நீம் பவுடரோ நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலாக நம்ம நீம் எக்ஸ்ட்ராக்டாக எடுத்தோம்ல அதை தான் வந்து டிஎம் வாட்டருக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்ன்றனால பவுடர்ஸ் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஸ்கின் ரொம்ப
இரிட்டேட் ஆகும். ஸோ இந்த ரீசனுக்காக நம்ம ரெண்டும் ஸ்கிப் பண்ணுறோம். அதை தவிர்த்து ஆலிவ் ஆயில் 750 கிராம், காஸ்டிக் சோடா 93.15 கிராம், டிஎம் வாட்டர், அதாவது நம்ம எடுத்திருக்கக்கூடிய நீம் எக்ஸ்ட்ராக்ட் தான் இந்த இடத்துல டிஎம் வாட்டருக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ 258.75 கிராம் ஆஃப் நீம் எக்ஸ்ட்ராக்டை எடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு நீங்கள் ஸ்மெல் வேணும் அப்படின்னா ரோஸ் வாட்டர் கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். டிஎம் வாட்டருக்கு பதிலாக முக்கால்வாசி நீம் டிஸ்டில்டு வாட்டராகவும் பாதி வந்து ரோஸ் வாட்டராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது சோப்புக்கான pH எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஐடியல் pH வந்து 7 to 10 இருக்கலான்னு சொல்லுவாங்க. ஆனால் 7 இருந்தால் ரொம்ப கிளென்சிங் கம்மியாக இருக்கும், 10 இருந்தால் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ பெட்டர் நம்ம 8 to 9க்குள்ளே நீங்கள் உங்களோட சோப்பில் pH இருக்குது அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதோட பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா கோல்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ப்ரீத்தபிளாக இருக்கணும் பேக்கிங்கு. ஸோ அப்போ தான் வந்து நம்மளோட காஸ்டிக் சோடா இருந்தாலுமே எல்லாமே எவாப்ரேட் ஆகும். ஸோ அதன் மூலிமா நமக்கு ஃப்ராக்ரன்ஸ் எவாப்ரேட் ஆகுமான்ற பயம் வேண்டாம். ப்ரீத்தபிள்னால் ரொம்ப நமக்கு காத்தோட்டமாக இருக்க போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் கரெக்டான ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ஸ்டே வந்து ரொம்ப நாளுக்கு இருக்கும். ப்ரீத்தபிள் பேக்கிங்னு சொல்லும் போது பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணலாம் நீங்கள், இல்லை சோப் பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ அதன் மூலிமா நமக்கு சோப் வந்து ரொம்ப சேஃபாகவும் இருக்கும், கார்னர்லாம் உடையாமல் இருக்கும். ஸோ பாக்ஸ் யூஸ் பண்ணுறது இன்னுமே பெஸ்ட்டான ஒரு விஷயம். இப்போது இதோட ப்ரைஸ் ஃபிக்ஸிங் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஆன்லைன் ப்ரைஸ் ஒரு நீம் சோப்பு கோல்ட் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 200லேருந்து 400 வரைக்கும் விற்கிறாங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா இன்க்ரீடியன்ஸோட ரேட்டும் நான் அப்ராக்சிமேட்டாக நான் எடுத்து போட்டிருக்கேன், அக்யூரேட்டாக இல்லை. ஸோ ஏரியாவுக்கு ஏரியா மாறலாம். கோகனட் ஆயில் 320 rupees 1 kg, கேஸ்டர் ஆயில் 400 கிராம் 1 kg, பாம் ஆயில் 200 கிராம் 1 kg, ரைஸ் பிரான் ஆயில் 164 கிராம் 1 kg, ஆலிவ் ஆயில் 950 கிராம் 1 kg, காஸ்டிக் சோடா 150 கிராம் 1 kg, டிஎம் வாட்டர் 300 rupees 5 liter ஆஃப் டிஎம் வாட்டர் 300 rupees, நீம் வாட்டர் 40 rupees 50 கிராம் பேக்கெட்டு, பவுடர் பேக்கெட்டு, எசென்ஷியல் ஆயில் 80 rupees 25 ml பாட்டில் வந்து 80 rupees விற்கும். ஸோ இதிலேருந்து எப்படி நம்ம செக் பண்ணோம் அப்படின்றத நான் காட்டுறேன். ஒரு சோப்புக்கும் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியண்ட்டை 1 கிராமுக்கான விலை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது அந்த ரேட் எவ்வளோ வருது டிவைடட் பை எவ்வளோ கிராமான ரேட், அது 1000 கிராம் அப்படின்னா 1000 டிவைடட் பை 1000 போட்டிங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 கிராம் ஆஃப் கோகனட் ஆயில் 1000 rupeesனு வைங்க. உங்களுக்கு கேல்குலேஷன் ஈஸியாக புரியணுன்றதுக்காண்டி சொல்கிறேன். 1000 rupeesனால் அப்போ 1000 கிராம் டிவைடட் பை 1000 rupees டிவைட் பண்ணிங்கன்னா 1 கிடைக்கும். ஸோ 1 கிராம் ஆஃப் ஆயிலோட விலை 1 ரூபா. அப்போது நம்ம எத்தனை கிராம் ஆஃப் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோமோ 1 into அத்தனை கிராம் ஆஃப் ஆயில் போட்டிங்கன்னா வர ஆன்சர் தான் வந்து அவ்வளோ ரூபா நமக்கு ஒரு இன்க்ரீடியண்ட்டுக்கு செலவாயிருக்கு அப்படின்றது அர்த்தம். அந்த ஃபார்முலா படி தான் நான் ஒரு ரெசிபிக்கும் அமௌண்ட் வந்து நான் போட்டிருக்கேன். அப்படி பார்க்கும்போது கோகனட் ஆயில் 79.2 rupees, கேஸ்டர் ஆயில் 15 rupees, பாம் ஆயில் 49.5 rupees, ரைஸ் பிரான் ஆயில் 35.6 rupees, காஸ்டிக் சோடா 18.2 rupees, டிஎம் வாட்டர் 16.8 rupees, நீம் பவுடர் 12 rupees, எசென்ஷியல் ஆயில் 72 rupees. இப்போது இது வந்து நார்மல் டு ட்ரை ஸ்கின்கான ரெசிபி. மொத்தம் இதில் 10 சோப் கிடைக்கும். நமக்கு டோட்டலாக வர அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 298.3, அதாவது 300 rupeesனு வச்சாலும் ஒரு சோப்புக்கு 30 rupees ஆயில் அண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ்க்கு மட்டும் செலவாகிறது. இதிலிருந்து பேக்கேஜிங்க்கு உங்களுக்கு செலவு அப்படின்னு பார்த்திங்கன்னா 10 to 15 rupeesக்குள்ளே பேக்கேஜிங்கை நீங்கள் முடிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் ஒரு சோப்பும் கேல்குலேட் பண்ணணும். இப்போது நீங்கள் 10 rupeesக்குள்ளே முடிக்கிறீங்கன்னா உங்களோட சோப்போட விலை வந்து 40 ரூபா. ஸோ நீங்கள் செய்கிறதுக்கான நேரம், நீங்கள் எந்த இடத்துல செய்கிறீங்க, அதாவது ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி மாறும். நல்ல ஹைஃபையான ஏரியாவில் வந்து நீங்கள் 100 rupeesக்கு கொடுக்குறீங்கன்னா அங்கே வந்து லோக்கல் பிராண்டோ அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும். ஏன்னா ஆன்லைன் rupees 200 to 400 கிடைக்குது. ஸோ அந்த 200 to 400ன்றதை நம்ம 180 அந்த ரேஞ்சில் கொடுக்குறீங்க அப்படின்னா வேல்யூபிளாக ரீசனபிளாக இருக்கும். ஸோ எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணும். அடுத்தது ஆயிலி ஸ்கின் சோப்புக்கான ப்ரைஸ் பார்க்கலாம்.
ஆயிலி ஸ்கின்க்கு 100% கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் காஸ்டிக் சோடாக்கு 6.8 rupees, DM வாட்டருக்கு 6 rupees, கோகோனட் ஆயிலுக்கு 96 rupees, எசென்ஷியல் ஆயிலுக்கு 28 rupees, நீம் பவுடருக்கு 4 rupees. ஸோ இதன்படி கணக்கு பண்ணும்போது நம்ம செஞ்சுருக்கிறது 400 கிராமுக்கு செஞ்சுருக்கோம். ஸோ 4 சோப் கிடைக்கும். ஸோ 140 rupees ஆகுது. ஒரு சோப்புக்கு பார்த்தீங்கன்னா 35 rupees ஆகுது. இது சிங்கிள் ஆயில் அப்படின்றனால நமக்கு 5 rupees எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. ஸோ மல்டிபிள் ஆயிலில் நீங்கள் ஆயிலோட ரேட்டு கம்மி விலையான ஆயிலை சூஸ் பண்ணும்போது நமக்கு ரேட்டும் கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி யோசிக்கணும். இதை தவிர்த்து உங்களுக்கு பேக்கேஜிங்க்கு 10 to 15 rupees வந்தால் போதுமானது. அது தவிர்த்து ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. இப்போது நெக்ஸ்ட்டோ ரெசிபி வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்கானது. அவங்களுக்கு எவ்வளோ ஆகுதுன்றதை பார்க்கலாம் வாங்க. சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு 100% கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதன்படி பார்க்கும்போது 750 கிராம் ஆஃப் ஆயிலுக்கு வந்து 712 rupees ஆயிருக்கு. காஸ்டிக் சோடா 39.9 rupees, DM வாட்டர் 15.5 rupees ஆயிருக்கு. இது 3 இன்க்ரீடியன்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கே பார்த்தீங்கன்னா 741.4 rupees. 10 சோப்புக்கான ரேட் வந்து 741.4 rupees வருது. இதுவே ஒரு சோப்புக்கு கணக்கு போட்டிங்கன்னா 74 ரூபா வரும். இதை தவிர்த்து நீங்கள் பேக்கேஜிங் ஒரு பேக்கேஜிங் அண்ட் லேபிளிங்க்கு ஒரு 10 to 15 rupees போடுறீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 90 rupees கிட்ட வரும். உங்களுக்கான செலவே சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு 90 rupees வருதுன்னா அப்போ உங்களோட டைமிங் அதுக்கேற்ற மாதிரி ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் நமக்கு ரேஞ்ச் வந்து அந்த 400 வரைக்கும் ஆன்லைன் ப்ரைஸ் போகிறதுக்கான காரணம். ப்ரைஸ் ஃபிக்ஸிங் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெத்தட் ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவும் இதே மாதிரி டீட்டெயில்டாக போட பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற காஸ்மெட்டிக் மேக்கிங் வீடியோவோ இல்லை சோப் மேக்கிங் வீடியோவோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.